இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண்மை பயிர்களில் ஒருங்கிணைந்த களை மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் பி. ஐயாதுரை அவர்கள் தரும் தகவல்கள். களைகள் என்பது பயிர்களுக்கு இடையே வளரக்கூடிய தேவையில்லாத செடிகளாகும். உதாரணமாக நெல் வயலில் நெல் பயிர்களுக்கு இடையில் வளரக்கூடிய செடிகளை களைகள் என்று அழைக்கின்றோம். இந்த களைகள் மனிதர்களுக்கு கால்நடைகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பயிரின் மகசூலை 30% 70% வரை மகசூல் இழப்பீடு ஏற்படுவதற்கு களைகள் முக்கிய காரணியாக இருக்கின்றது. இந்த களைகளை ஆரம்பத்திலேயே நாம் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த களைகளை ஆரம்பத்தில் கட்டுப்படுத்தாவிட்டால் நமது பயிரில் மகசூல் இழப்பீடு 70 முதல் 100% வரை ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகையினால் இந்த களைகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவதே சால சிறந்ததாகும். முதலாவதாக களைகளை 3 வகைகளாக பிரிக்கலாம். கோரை வகை களைகள், புல் வகை களைகள், அகன்ற இலை களைகள் என்று பிரிக்கலாம். இதனை மற்றும் ஒரு முறையாக ஓராண்டு களைகள், ஈராண்டு களைகள், பல்லாண்டு களைகள் அதனை பருவத்தை பொறுத்து நாம் பிரிக்கலாம். மண் வகையை பொறுத்து களிமண் வகை களைகள், செம்மண் வகை களைகள் என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மற்ற இடங்களில் வளரக்கூடிய களைகளையும் நாம் பிரிக்கலாம். இந்த களைகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக உளவியல் தொழில்நுட்பங்கள். கோடை உழவு. இந்த கோடை உழவு செய்வதனால் பிரச்சனைக்குரிய களை விதைகளான அருகு, கோரை போன்ற களை விதைகள் மண்ணிலிருந்து மேலே கொண்டு வரப்பட்டு வெயிலில் பட்டு அழிக்க செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நாம் பயிர் செய்யும் பொழுது வரப்புகளை சுத்தமாக வைக்க வேண்டும். நாம் நெற்பயிர் செய்யும்போது மட்டும்தான் வரப்புகளை அண்டை வெட்டி சுத்தம் செய்கின்றோம். மற்ற பயிர்கள் சாகுபடி செய்யும் பொழுது அதிகமாக நாம் வரப்புகளை சுத்தம் செய்வது இல்லை. வரப்புகளை சுத்தம் செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த வரப்புகளில் வளரக்கூடிய களைகள் பூச்சிகளுக்கும் மாற்றுப்பயிராக இருக்கின்றது. பூச்சிகள் வளர்வதற்கும் மாற்றுப்பயிராக இருக்கின்றது. ஆகையினால் இந்த களைகளை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஊடுபயிர்கள் சாகுபடி செய்வதனாலும் நாம் இந்த களைகளை கட்டுப்படுத்தலாம். பொதுவாக ஊடுபயிர்கள் சாகுபடி செய்யும் பொழுது கவனிக்க வேண்டியது, ஒரு பயிர் ஆணிவேர் கொண்ட பயிராகவும் மற்றொரு பயிர் சல்லிவேர் கொண்ட பயிராகவும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு பயிர் நீண்ட நாள் வயதுடைய பயிராகவும் ஒரு பயிர் குறுகிய நாள் வயதுடைய பயிராகவும் இருக்க வேண்டும். களை, நீர், சத்து, கார்பன் டை ஆக்சைடு இதுக்கு போட்டிகள் ஏற்பட்டு அதனுடைய மகசூல் இழப்பீடு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் போட்டிகள் ஏற்படாதவாறு நாம் ஊடுபயிரை தேர்வு செய்ய வேண்டும். இது உளவியல் தொழில்நுட்பங்கள். அடுத்ததாக இயந்திரவியல். இன்றைக்கு வேளாண்மை தொழில்களில் வேலையாட்கள் மிகவும் சவாலாக இருந்து வருகின்றது. இந்த வேலையாட்களின் பற்றாக்குறையினால் விவசாயிகள் சாகுபடி செய்வது குறைந்து கொண்டே வருகின்றது. விவசாய நிலங்கள் விளைநிலங்களாக பிளாட்டுகளாக போட்டு விற்று வருகின்றார்கள் மற்றும் விளைநிலங்கள் குறைந்து கொண்டே வருகின்றது. இதற்கு முக்கிய காரணம் வேலையாட்கள் கிடைப்பதில்லை என்றது. ஆகினால் நமது நாட்டில் நிலங்களின் அமைப்பு மிகவும் சிறியதாகவே இருக்கின்றது. ஒரு தனி விவசாயி 10 சென்ட், 20 சென்ட், 30 சென்ட், 50 சென்ட் என்று மிகவும் குறுகிய அளவிலே நிலங்களை வைத்திருப்பதனால் வெளிநாடுகளில் போன்று நாம் இயந்திரங்களின் பயன்பாட்டை அதிகமாக பயன்படுத்துவதில்லை. முக்கியமாக வெளிநாடுகளில் அவர் ஒரு தனி விவசாயியின் பரப்பளவு 100 ஏக்கர் 200 ஏக்கர் என்று அதிகமாக பெரிய விவசாயிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் பெரிய பெரிய இயந்திரங்களை கொண்டு இயந்திர முறையில் சாகுபடி செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு அது சுலபமாக இருக்கின்றது. நமது நாடுகளில் நில அமைப்பு மிகவும் சிறியதாக இருப்பதனாலும் மற்றும் மேடு பள்ளங்களாகவும் இருப்பதனாலும் இந்த இயந்திரங்களை சரியாக பயன்படுத்துவது சிரமமாகவே இருந்து கொண்டு வருகின்றது. ஆகையினால் நமது நாட்டிற்கு ஏற்பவாறு சிறிய சிறிய இயந்திரங்களை கண்டுபிடித்து பயிர்களுக்கு விதைப்பதற்கு, களை எடுப்பதற்கு, மருந்து தெளிப்பதற்கு, அறுவடை செய்வதற்கு ஏதுவாக நமது தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகமும் முன்னேற்பாடு செய்து வருகின்றார்கள். அதனால் சிறிய சிறிய இயந்திரங்களை கொண்டு நாம் களை எடுக்க வேண்டும். உதாரணமாக நெற்பயிரில்
நாம் செம்மை நெல் சாகுபடி செய்தோம் என்றால் 4 முறை கோனோவிடர் என்ற களைக்கருவியை கொண்டு களை எடுக்க வேண்டும். நடவு செய்ததிலிருந்து 10வது நாள் ஒரு முறையும் கிழக்கு மேற்குமாகவும், அடுத்ததாக 2வது முறை 20 நாள் கழித்து வடக்கு தெற்குமாகவும், 3வது முறை திரும்பவும் கிழக்கு மேற்குமாகவும், 4வது முறை வடக்கும் தெற்குமாகவும் நாம் இந்த கோனோவிடர் களைக்கருவியை இயக்க வேண்டும். இந்த கோனோவிடர் களைக்கருவியின் சிறப்பம்சம் என்னவென்றால், இது களைகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் பயிர்களுக்கு நடுவே வளரக்கூடிய களைகளை இயற்கை உரமாகவும் பயிர்களுக்கு தருகின்றது. அது மட்டுமல்லாமல் பழைய வேர்கள் அறுபட்டு புதிய தூர்கள் வெடிப்பதற்கு உதவுகின்றது. நன்கு காற்றோட்டத்தை ஏற்படுத்துகிறது. சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தூர்களை விட இந்த செம்மை நெல் சாகுபடியில் நமக்கு அதிகமான தூர்கள் கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கின்றது. இந்த முறையில் நாம் இந்த கோனோவிடர் களைக்கருவியை கையினால் இயக்கக்கூடிய ஒரு சுருளம் களைக்கருவி இருக்கின்றது, 2 வரிசை இழுக்கக்கூடிய களைக்கருவியும் இருக்கின்றது, அல்லது பெட்ரோல் மூலமாக இயங்கக்கூடிய பவர் வீடர் என்ற களைக்கருவியும் இருக்கின்றது. இதனை பயன்படுத்தி நெற்பயிரில் முக்கியமாக பயிருக்கும் களைக்கும் ஏற்படக்கூடிய போட்டி நாட்கள் முதல் 40 நாட்கள், அந்த 40 நாட்கள் 45 நாட்கள் நாம் களைகள் இல்லாமல் பராமரிப்பதனால் நெல்லில் நல்ல மகசூலை பெறலாம். அடுத்ததாக நாம் பயிர் வகை பயிர்கள், உதாரணமாக உளுந்து, பச்சைப்பயிறு பயிர்களை விதைப்பு செய்கின்றோம். நாம் விதைக்கும் பொழுது முக்கியமாக கைகளில் விதைத்து விடுகின்றோம். வரிசையில் நடவு செய்வதில்லை, இல்லை வரிசையில் விதைப்பு செய்வதில்லை. வரிசையில் விதைக்கும் பொழுது மட்டுமே தான் நம்ம இந்த இயந்திர களைக்கருவிகளை பயன்படுத்த முடியும். உளுந்து பச்சைப்பயிருக்கு போதுமான இடைவெளி 30 சென்டிமீட்டர், 1 அடி இடைவெளியில் விதைக்கும் பொழுது சிறிய களைக்கருவிகளான பேபி வீடர் என்ற களைக்கருவி இருக்கின்றது. அந்த களைக்கருவியை பயன்படுத்தி 1 அடிக்குள்ளே நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நிலக்கடலை பயிரும் 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் 1 அடி இடைவெளியில் விதைப்பு செய்கின்றோம். அதற்கு களை எடுப்பதற்கு நமது விவசாயிகளிலே நிறைய களைக்கருவிகளை உருவாக்குகிறார்கள். உதாரணமாக திருச்சியில் இருந்த பலராமன் என்ற ஒரு விவசாயி பல்ராம் வீடர் என்ற களைக்கருவியை நிலக்கடலையில் களை எடுப்பதற்காகவே தயாரித்துள்ளார். அந்த களைக்கருவியில் களை எடுப்பதற்கு மட்டுமல்லாமல் நிலக்கடலையில் அம்பு இறங்கும் பொழுது, அந்த வேர்கள் இறங்கும் பொழுது மண் அணைப்பதற்கும் பயன்படுத்துவதற்கு சுலபமாக இருக்கின்றது. அந்த களைக்கருவியை பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்ததாக களிமண் பகுதிகளில் பெக் டைப் வீடர் என்ற களைக்கருவியை பயன்படுத்தலாம். செம்மண் பகுதிகளில் ஸ்டார் வீடர் என்ற களைக்கருவியை பயன்படுத்தலாம். அகலமான பயிர்களில் பருத்தி, துவரை போன்ற பயிர்களில் நம்ம பவர் டில்லர் இல்லை மல்டிரோ பவர் வீடர் என்ற களைக்கருவியும் பயன்படுத்தி களைகளை எடுக்கலாம். அதற்கு அடுத்ததாக மரப்பயிர்களான நமது மாமரம், சப்போட்டா அது மாதிரியான பயிர்களில் நடுவில் நம்ம பவர் டில்லர் வைத்தும் உழவு செய்யலாம். இல்லைனா டிராக்டரில் ரொட்டவேட்டரிலும் கொண்டும் உழவு செய்து அந்த களைகளை மடக்கி உழவு செய்யலாம். இது இயந்திரங்களின் மூலமாக களைகளை கட்டுப்படுத்தும் முறைகளாகும். அடுத்ததாக வேதியியல் முறையில், ரசாயன முறையில் களைகளை கட்டுப்படுத்துவது. இந்த வேதியியல் முறையில், ரசாயன முறையில் கடைசியாக வருவோம். அதற்கு முன்பாக உயிரியல் முறையில் களைகளை கட்டுப்படுத்துவது. உயிரியல் முறையில் களைகளை கட்டுப்படுத்துவது என்பது இந்த தாவரங்களை அழிப்பதற்காக அந்த தாவரங்களின் நச்சுகளை கொண்டே இல்லை பூச்சிகளின் நச்சுகளை கொண்டே நாம் அந்த கொல்லிகளை தயாரிப்பு செய்கிறோம். அவைகளை உயிரியல் முறையில் களைகளை கட்டுப்படுத்துவதாகும். உதாரணமாக பார்த்தினியம் என்ற களையாகும். இந்த களைகள் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சில மனிதர்கள் அந்த களையை தொட்டால் அவர்களுக்கு அரிப்பு ஏற்படும், ஒவ்வாமை வரும். ஆகையினால் அந்த களையை கட்டுப்படுத்துவது நாம் கையில் உறைகளை அணிந்து கொள்ள வேண்டும். அந்த களையை பொறிவண்டு என்றக்கூடிய வண்டு அந்த களைகள் அதிகமாக, பார்த்தினியம் களைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் நாம் விட்டோம் என்றால் அந்த வண்டுகளே அந்த களைகளை ஒரு இலைகள் விடாமல் அனைத்து இலைகளையும் சாப்பிட்டுட்டு வெறும் குச்சிகளை மட்டும் விடக்கூடியதாகும். இது மட்டும் இல்லாமல் நிறைய தாவர கொல்லிகள் இருக்கின்றது, டிவைன், கொல்லிகோ அது மாதிரியான கொல்லிகள் இருக்கின்றன. அந்த கொல்லிகளையும் வாங்கி நம்ம இந்த களைகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தலாம். வேதியியல் முறையில் போகும்பொழுது களைக்கொல்லிகள் களைகளை அழிப்பதற்கு தெளிக்கக்கூடிய மருந்தாகும். இந்த மருந்தை தேறுதிறன் கொண்ட களைக்கொல்லி, தேறுதிறன் அற்ற களைக்கொல்லி என 2 வகைகளாக பிரிக்கலாம். தேறுதிறன் கொண்ட களைக்கொல்லி என்பது ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு களைக்கொல்லி சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. உதாரணமாக நெல்லுக்கு என்று தனி களைக்கொல்லிகள் இருக்கின்ற, பிரிட்டிலாகுலர், பியூட்டாகுலர் அப்படின்ற களைக்கொல்லிகள் இருக்கின்றது. அதேமாதிரி பயிர் வகை பயிர்களுக்கு என்று தனி களைக்கொல்லிகள் இருக்கின்றது. கரும்புக்கு என்று தனி களைக்கொல்லிகள் இருக்கின்றன. அவைகளைத்தான் நாம் தேறுதிறன் கொண்ட களைக்கொல்லிகள் என்றோம். தேறுதிறன் கொண்ட களைக்கொல்லிகள் என்பது
அந்த பயிர்களை இருக்கும் பொழுது தெளிக்கும் போது அவைகள் களைகளை மட்டுமே அழிக்க வல்லக்கூடியதாகும். அதனால்தான் அவைகள் தேர்திறன் கொண்ட களைக்கொல்லிகள் என்றோம். அடுத்ததாக தேர்திறன் அற்ற களைக்கொல்லி. தேர்திறன் அற்ற களைக்கொல்லியை தெளிக்கும் பொழுது அதற்கு இது களையா இல்லை பயிரா என்று தெரியாது. உதாரணமாக நாம் தெளித்தோம் என்றால் எல்லா பயிர்களுக்குமே இறந்துவிடும். அந்த களைக்கொல்லியை தேர்திறன் அற்ற களைக்கொல்லிகள் என்று அழைக்கின்றோம். ஆகையினால் இந்த நான் சொல்லக்கூடிய உளவியல், இயந்திரங்கள், உயிரிகள் மற்றும் ரசாயனங்கள் போன்ற இந்த முறைகளை பயன்படுத்தி நாம் வேளாண்மை பயிர்களில் களைகளை கட்டுப்படுத்தி அதிகமான மகசூலை பெறுவதற்கு விவசாயிகளை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி. ஐயாதுரை அவர்களை 099949298 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.